இந்த கழிவு முத்திரை செய்யும் போது உங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் இல்லை, யாருக்கெல்லாம் தோல் நோய் பாதிப்பு இருக்கோ அவர்களுக்கெல்லாம் இந்த இந்த மாதிரி மீண்டும் அது கிளர்ந்து எழுவதற்கு ஒரு சந்தர்ப்பம். இப்ப நீங்க என்ன பண்றீங்க? தவறாம வாரத்துக்கு 2 நாள் எண்ணெய் வச்சு குளிச்சிருங்க. அப்படி குளிச்ச அன்னைக்கு நிறைய இந்த தோல் சம்பந்தமான இது போயிடும். அதுக்கு வாயு முத்திரையும் நீர் முத்திரையும் அதுக்கான ஒரு பரிகாரம் அதுதான். அது ஏற்கனவே அதை போட்டு நூத்துக்கணக்கான பேர் இந்த தோல் நோயிலிருந்து குணமடைஞ்சிருக்காங்க குழந்தைங்களா. நம்ம இதை பார்த்துட்டு நூத்துக்கணக்கான பேர் குணமடைஞ்சிருக்கிறாங்க. நீங்களும் இதை பயன்படுத்தி இதை வச்சுக்கோங்க. திருவாசக தீக்கை. திருவாசக தீக்கை என்பது திருவாசகத்தின் 4 நெடும்பாடல்கள், அதாவது சிவபுராணம், கீர்த்தி திருவகவல், திரு அண்டப்பகுதி மற்றும் போற்றி திருஅகவல் ஆகியவற்றை ஓதி திரு அண்டப்பகுதியினை 108 முறை ஓதி கும்ப ஜபம் செய்து அக்கும்ப நீரினால் தீக்கை பெறுபவர்களை நீராட்டுவது. இதன் மூலம் திரு அண்டப்பகுதியின் மந்திர உருச்சொற்களால் முயற்சியும் நம்பிக்கையும் இடையறா அன்பும் உடைய அன்பர்கள் திருவாசகத்தின் சிறப்பினை அனுபவ பொருளாக உயிர்த்து உணர்வார்கள். இந்த கழிவு முத்திரை செய்யும் போது உங்க எல்லாருக்கும் இல்லை, யாருக்கெல்லாம் தோல் நோய் பாதிப்பு இருக்கோ அவர்களுக்கெல்லாம் இந்த இந்த மாதிரி மீண்டும் அது கிளர்ந்து எழுவதற்கு ஒரு சந்தர்ப்பம். இப்ப நீங்க என்ன பண்றீங்க? தவறாம வாரத்துக்கு 2 நாள் எண்ணெய் வச்சு குளிச்சிருங்க. அப்படி குளிச்ச அன்னைக்கு நிறைய புளி எதுவும் சேர்க்காம ரசஞ்சாதம், இந்த எலுமிச்சம்பழத்தை புரிஞ்சு விட்டு ரசஞ்சாதம், மிளகு ஜீரகம் எல்லாம் சேர்த்து அது மாதிரி ஒரு ரசஞ்சாதம் செஞ்சு அன்றைக்கு சாப்பிட்டுக்கோங்க. பகலில தூங்காதீங்க. உங்க தோல் நோய் குறைவதற்கான மிகப்பெரிய சாதனங்கள் இவைகள். வாய்ப்புண், வாய் வழியாகவும் அது வரும். குடல்ல புண் ஏற்பட்டு அது வாய் வழியாகவும் வரும். அப்படி வாய் வழியாக வரும்போது நல்லெண்ணெய் இருக்குல்ல, நல்லெண்ணெய் இப்ப நிறைய விலை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நீங்க இந்த குழிக்கரண்டிக்கு ஒரு கரண்டி எடுத்து வாயில விட்டு அதுக்கு மேல கொஞ்சம் தண்ணி வேணா விட்டுக்கோங்க. இல்லம்மா எங்களுக்கு நல்லெண்ணெய் வாங்க முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்க ஒரு வாய் நல்லெண்ணெய் வச்சு 15 நிமிட நேரம் வாயில இப்ப இந்த வினைகளை அமுக்கி வைக்கப்பட்ட வினைகள் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும் போது பூரணமாக வெளியாகட்டும் அப்படின்னு சொல்லி நீங்க விட்டுருங்க. சின்ன சின்ன கை வைத்தியமாக இந்த கருவேப்பிலை தழை, அப்புறம் குருத்தக்காளி, மணத்தக்காளி இலை தழை, அப்புறம் எண்ணெய், நல்லெண்ணெய் அது மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் ரொம்பையும் கொடூரமா எங்களுக்கு தாங்கவே முடியலமா அப்படின்னா வெப்பாலை இலை அப்படின்னு எல்லா சித்தா கடைகள்லையும் கிடைக்கும். கருஞ்சீரகம் அப்படிங்கக்கூடியது சித்தா கடையில கிடைக்கும். ஒரு 100 கிராம் வெப்பாலை இலை வாங்கினீங்கன்னா 10 கிராம் கருஞ்சீரகத்தை நல்லா பொடி பண்ணுங்க. நல்லா பொடி பண்ணி அதுல அதுல போட்டு ஊற வச்சு கொஞ்சம் வெயில்ல வச்சிருங்க. அதுக்கப்புறம் அதை தினமும் தொட்டு லைட்டா, ரொம்ப சதன்னு போடாதீங்க. காலையில ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை போட்டு இருந்தீங்கன்னா இந்த தோல் சம்பந்தமான இது போயிடும். அதுக்கு வாயு முத்திரையும் நீர் முத்திரையும் அதுக்கான ஒரு பரிகாரம் அதுதான். அது ஏற்கனவே அதை போட்டு நூத்துக்கணக்கான பேர் இந்த தோல் நோயிலிருந்து குணமடைஞ்சிருக்காங்க குழந்தைங்களா. நம்ம இதை பார்த்துட்டு நூத்துக்கணக்கான பேர் குணமடைஞ்சிருக்கிறாங்க. நீங்களும் இதை பயன்படுத்தி இது வச்சுக்கோங்க. இந்த முத்திரையும் நம்மளுடைய ஸ்பந்த உணர்வை தரக்கூடிய முத்திரை, அபான முத்திரை அப்படிங்கக்கூடியது. இந்த முத்திரையும் தெளிவா வச்சுக்கோங்க. நோய்க்கான காரணம், எனக்கு என்னென்ன நோய் இருக்கு, தோல் நோய் இருக்கிறவங்க நிறைய பேர் எனக்கு தோல் நோய் வந்துருச்சு, களைஞ்ச நோயின்னு. அப்ப அவ்வளவு வெளியேறுது உங்களை விட்டு. அந்த அளவுக்கு உங்களுக்கு திட சுத்தம் வச்சுக்கோங்க. அதுக்கான மருந்து மாத்திரைகள் எல்லாமே அதுல கொடுத்துருக்கேன், அதையும் வச்சுக்கோங்க. சரியா? இப்ப அபான முத்திரை ஒண்ணா, அப்புறம் திடக்கழிவு முத்திரை 2ஆ. இந்த திடக்கழிவு முத்திரை தயவு செய்து கன்சீவா இருக்கிற பிள்ளைங்க யாருமே பண்ணாதீங்க. திடக்கழிவு முத்திரை. இந்த அபான முத்திரை கன்சீவா இருக்கிறவங்க 9 மாதத்திற்கு மேல் பண்ணலாம். அபான முத்திரை என்பது 9 மாதம் நார்மல் டெலிவரி 100% உண்மை. என்னுடைய வாழ்நாளையில நான் அனுபவித்த உண்மை 100% உண்மை. 9வது மாதத்துக்கு பிறகு இந்த அபான முத்திரை பண்ணலாம். சரியா? இப்ப இன்னைக்கு திடக்கழிவு முத்திரை பத்தி பேசிட்டோம், அபான முத்திரை பத்தி பேசிட்டோம். இதுக்கப்புறம் இன்னும் 4 முத்திரை. நம்ம ஏற்கனவே இந்த 2 முத்திரைகளும் எப்படி பரமஹம்ச யோகானந்தருக்கு அவங்க குருநாதர் மூலமாக முதுகுத்தண்டு வலி போச்சு, அதன் மூலமாக திரும்ப அனுபவிக்கக்கூடிய ஞான உணர்வு எவ்வாறு வந்தது அப்படிங்கக்கூடியத இந்த முத்திரை. இது நமக்கு கணேசா முத்திரை. சரியா?
ஷோல்டர் பிளேடு நேர வச்சிருச்சு. அதுக்கப்புறம் உள்ளது மேருதண்ட முத்திரை. மேருதண்ட முத்திரை இந்த ஷோல்டர் பிளேடு இது வரைக்கும் அப்படியே இருக்கணும். நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். இந்த கை இந்த பெருவிரல்ல எந்த இடத்துலயும் வளைவு நெளிவு வரக்கூடாது. இது எதிரால இருக்கிறத அப்படியே பார்க்கும். இது முழுமையான ஆற்றலை தரக்கூடியது. இந்த முத்திரை முழுமையான ஆற்றலும் வலிமையும் தரக்கூடியது. இதை நீங்க இப்படியே செய்யலாம். சரியா குழந்தைங்களா? டாக்டர் வந்தாங்க, 2 கலெக்டர் வந்துட்டாங்க இந்த மருத்துவத்துக்கு அப்படின்னு சொன்னா எங்க அப்பா ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவாங்க. இப்ப இந்த வினைகளை அமுக்கி வைக்கப்பட்ட வினைகள் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும் போது பூரணமாக வெளியாகட்டும் அப்படின்னு சொல்லி நீங்க விட்டுருங்க. சின்ன சின்ன கை வைத்தியமாக இந்த கருவேப்பிலை தழை, அப்புறம் குருத்தக்காளி மணத்தக்காளி இலை தழை, அப்புறம் எண்ணெய் நல்லெண்ணெய் அது மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் ரொம்பயும் கொடூரமா எங்களுக்கு தாங்கவே முடியலமா அப்படின்னா வெப்பாலை இலை அப்படின்னு எல்லா சித்தா கடைகள்லையும் கிடைக்கும். கருஞ்சீரகம் அப்படிங்கக்கூடியது சித்தா கடையில கிடைக்கும். ஒரு 100 கிராம் வெப்பாலை இலை வாங்கினீங்கன்னா 10 கிராம் கருஞ்சீரகத்தை நல்லா பொடி பண்ணுங்க. நல்லா பொடி பண்ணி அதுல அதுல போட்டு ஊற வச்சு கொஞ்சம் வெயில்ல வச்சிருங்க. அதுக்கப்புறம் அதை தினமும் தொட்டு லைட்டா, ரொம்ப சதசதன்னு போடாதீங்க. காலையில் ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை போட்டு வந்தீங்கன்னா இந்த தோல் சம்பந்தமான இது போயிடும். அதுக்கு வாயு முத்திரையும் நீர் முத்திரையும் அதுக்கான ஒரு பரிகாரம் அதுதான். அது ஏற்கனவே அதை போட்டு நூற்றுக்கணக்கான பேர் இந்த தோல் நோயிலிருந்து குணமடைஞ்சிருக்காங்க குழந்தைங்களா. நம்ம இதை பார்த்துட்டு நூற்றுக்கணக்கான பேர் குணமடைஞ்சிருக்கிறாங்க. நீங்களும் இதை பயன்படுத்தி இது வச்சுக்கோங்க. இந்த முத்திரையும் நம்மளுடைய ஸ்பந்த உணர்வை தரக்கூடிய முத்திரை, அபான முத்திரை அப்படிங்கக்கூடியது. இந்த முத்திரையும் தெளிவா வச்சுக்கோங்க. நோய்க்கான காரணம், எனக்கு என்னென்ன நோய் இருக்கு, தோல் நோய் இருக்கிறவங்க நிறைய பேர் என்கிட்ட எனக்கு தோல் நோய் வந்துருச்சு, களைஞ்ச நோய், அப்போ அவ்வளவு வெளியேறுது உங்களை விட்டு. அந்த அளவுக்கு உங்களுக்கு தடை சுத்தம் வச்சுக்கோங்க. அதுக்கான மருந்து மாத்திரைகள் எல்லாமே அதில் கொடுத்துருக்கணும், அதையும் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ அபான முத்திரை ஒண்ணா, அப்புறம் திடக்கழிவு முத்திரை 2ஆ. இந்த திடக்கழிவு முத்திரை தயவு செய்து கன்சீவா இருக்கிற பிள்ளைங்க யாருமே பண்ணாதீங்க. திடக்கழிவு முத்திரை. இந்த அபான முத்திரை கன்சீவா இருக்கிறவங்க 9 மாதத்திற்கு மேல் பண்ணலாம். அபான முத்திரை என்பது 9 மாதம் நார்மல் டெலிவரி 100% உண்மை. என்னுடைய வாழ்நாளையில நான் அனுபவித்த உண்மை 100% உண்மை. 9வது மாதத்துக்கு பிறகு இந்த அபான முத்திரை பண்ணலாம். சரியா? இப்ப இன்னைக்கு திடக்கழிவு முத்திரை பத்தி பேசிட்டோம், அபான முத்திரை பத்தி பேசிட்டோம். இதுக்கப்புறம் இன்னும் 4 முத்திரை. நம்ம ஏற்கனவே இந்த 2 முத்திரைகளும் எப்படி பரமஹம்ச யோகானந்தருக்கு அவங்க குருநாதர் மூலமாக முதுகுத்தண்டு வலி போச்சு, அதன் மூலமாக திரும்ப அனுபவிக்கக்கூடிய ஞான உணர்வு எவ்வாறு வந்தது அப்படிங்கக்கூடியத இந்த முத்திரை. இது நமக்கு கணேசா முத்திரை. சரியா? ஷோல்டர் பிளேடு நேர வச்சிருச்சு. அதுக்கப்புறம் உள்ளது மேருதண்ட முத்திரை. மேருதண்ட முத்திரை இந்த ஷோல்டர் பிளேடு இது வரைக்கும் அப்படியே இருக்கணும். நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். இந்த கை இந்த பெருவிரல்ல எந்த இடத்துலயும் வளைவு நெளிவு வரக்கூடாது. இது எதிரால இருக்கிறத அப்படியே பார்க்கும். இது முழுமையான ஆற்றலை தரக்கூடியது. இந்த முத்திரை முழுமையான ஆற்றலும் வலிமையும் தரக்கூடியது. இதை நீங்க இப்படியே செய்யலாம். சரியா குழந்தைங்களா?